நியூஸ் தமிழின் எக்ஸ்பிரஸ் நியூஸிற்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன் மற்றும் நான் மகேஷ். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். பாரதிய ஜனதாவின் 4 மாநில தேர்தல் வெற்றி தமிழகத்திலும் எதிரொலிக்கும். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கருத்து. மத்திய அரசின் 3 ஆண்டுகள் சாதனைக்கு கிடைத்த வெற்றி எனவும் திருச்சியில் பேட்டி. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பெற்ற வெற்றி தமிழகத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கருத்து. 5 மாநில தேர்தல்களில் வெற்றி பெற்ற கட்சிகளுக்கும் தினகரன் வாழ்த்து. அதிமுக ஆட்சி மன்ற குழு வரும் 15ஆம் தேதி கூடி ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்றும் தினகரன் பேட்டி. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வெற்றி பெற்றிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. சமாஜ்வாதி மீது மக்களுக்கு நம்பகத்தன்மை குறைந்துவிட்டது எனவும் கருத்து. மக்களின் வாக்குகள் சிதறியதாலேயே பாஜக வெற்றி பெற்றுள்ளதாகவும் திருமாவளவன் விமர்சனம். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர் பிரிட்ஜோ கொல்லப்பட்ட சம்பவம். தாக்குதல் சம்பவங்களுக்கு நிரந்தர தீர்வு காணும் வரை உடலை வாங்க மறுத்து மீனவர்கள் தொடர் போராட்டம். உயிரிழந்த மீனவர் குடும்பத்தினருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் ஆறுதல். நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். பிரிட்ஜோவின் குழந்தை படிப்புச் செலவை அதிமுக ஏற்கும் என ஓபிஎஸ் உறுதி. மீனவர் பிரிட்ஜோவை சுட்டுக் கொன்ற இலங்கை கடற்படை வீரர்களை கைது செய்ய சென்னை மீனவர்கள் கோரிக்கை. இலங்கை கடற்படை செயலை கண்டித்து சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக மீனவர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டம். கச்சத்தீவை மீட்பதே தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு என மீனவர்கள் கருத்து. இலங்கைக்கான இந்திய தூதரை திரும்பப் பெறுவது, இந்தியாவில் உள்ள இலங்கை தூதரை திருப்பி அனுப்பவும் கோரிக்கை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக சில மாதங்களுக்கு முன்பு இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் 53 பேர் கைது. பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இரு நாட்டு சிறைகளில் உள்ள மீனவர்களை விடுவிக்க பரஸ்பரம் முடிவு. முதற்கட்டமாக யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 53 தமிழக மீனவர்கள் விடுதலை. வவுனியா, திரிகோணமலையில் உள்ள 32 தமிழக மீனவர்களும் விடுவிக்கப்பட உள்ளதாகவும் தகவல். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் இன்னும் ஓரிரு நாளில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்ப்பு. இலங்கை அரசு படகுகளை விடுவிக்காததால் தமிழக மீனவர்கள் ஏமாற்றம். மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து நாகை மாவட்ட மீனவர்கள் 5வது நாளாக காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். 1600 விசை படகுகளும் 8100 ஃபைபர் படகுகளும் வேலை நிறுத்த போராட்டம். நாளை மறுதினம் முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாகவும் மீனவர்கள் அறிவிப்பு. தமிழகத்தில் பெட்ரோலுக்கான வேட் வரியை உயர்த்தியதற்கு முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் கண்டனம். தமிழக அரசின் செயலானது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் கொள்கைக்கு முரணானது எனவும் குற்றச்சாட்டு. கோவை விமான நிலையத்தில் பாண்டியராஜன் செய்தியாளர்களுக்கு பேட்டி. ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர் குறித்து ஓபிஎஸ் தலைமையில் நாளை நடைபெறும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் எனவும் தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் பாமகவின் ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழு கூட்டம். ஊழல் கட்சிகளான அதிமுக, திமுகவுடன் இனி கூட்டணி கிடையாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. மற்ற கட்சிகள் தங்களுடன் கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்வோம் எனவும் கருத்து. தமிழகத்தில் 2 ஆட்சி நடைபெறுவதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் வெற்றிலையூரணி பகுதி பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. சங்கு சக்கரம் தயாரிப்பு பணியின் போது திடீர் உராய்வு ஏற்பட்டதில் விபத்து. வெடி விபத்தில் 3 பெண்கள் உள்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து தீயணைப்புத் துறையினர். வெடி விபத்து குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. அரசு பொதுத் தேர்வுகளில் தமிழ் மொழி தேர்வுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கவில்லை என குற்றச்சாட்டு. சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் ஆசிரியர்கள். சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம். இனப்படுகொலை செய்த இலங்கை அரசை சர்வதேச நீதி விசாரணைக்கு உட்படுத்த கோரி சென்னையில் கையெழுத்து இயக்கம். நடிகர் சத்யராஜ், அதிமுக எம்பி மைத்ரேயன், வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் உள்ளிட்ட பலர் பங்கேற்பு. சர்வதேச மன்றத்தில் தண்டனை பெற்றுத்தர போராட இளைஞர்களுக்கு நடிகர் சத்யராஜ் வலியுறுத்தல். சமூக வலைதளங்கள் மூலம் மாணவர்கள் ஒன்றிணைந்து போராட வேண்டும் எனவும் கருத்து. இலங்கைக்கு கால அவகாசம் தராமல் உடனே சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த திராவிடர் கழக தலைவர் வீரமணி வலியுறுத்தல்.
தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், நீக்கம், திருத்தம் உள்ளிட்ட பணிகளுக்கு பொது விநியோக திட்ட குறைதீர்ப்பு முகாம். சென்னையில் 17 மண்டலங்களில் நடைபெற இருந்த குறைதீர்ப்பு முகாம் இன்று திடீர் ரத்து. முன்னறிவிப்பின்றி குறைதீர்ப்பு முகாம் ரத்து செய்யப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றம். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய் குறித்து சென்னையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. சென்னை போர் நினைவுச் சின்னத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்பார். முறையான மருத்துவ கண்காணிப்பு இருக்கும் பட்சத்தில் புற்றுநோயை 90% வரை குணப்படுத்த முடியும் என தகவல். குழந்தைகளுக்கு ஏற்படும் புற்றுநோய் பற்றி போதிய விழிப்புணர்வு இல்லை என புகார். குழந்தைகள் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த அரசுக்கு தன்னார்வலர்கள் வலியுறுத்தல். அரியலூர் மாவட்டம் திருமானூரில் மாசி மகத்தை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி. 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 450க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு. வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்கள், காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிப்பு. ஜல்லிக்கட்டு போட்டியில் 50க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் படுகாயம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் கால் டாக்ஸி ஓட்டுநரிடம் கத்தியை காட்டி செல்போன் பறித்த கும்பல். செல்போன் பறிகொடுத்த நபர்கள் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல். கொள்ளையர்களை விரட்டி சென்ற காவலர்களுக்கு கத்தி குத்து. தப்பி சென்ற 3 கொள்ளையர்களை மடக்கி பிடித்த காவலர்கள். சென்னை அண்ணா சாலையில் தனியார் வங்கி ஏடிஎம் மைய கண்ணாடி உடைப்பு. ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் ஏதும் கொள்ளை போகவில்லை என தகவல். சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் உதவியுடன் காவல்துறையினர் விசாரணை. சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் அடையாற்றில் கரை ஒதுங்கிய அடையாளம் தெரியாத ஆண் சடலம். சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. கொலையா தற்கொலையா என காவல்துறையினர் தீவிர விசாரணை. திருச்சியில் நடைபெற்ற ரயில்வே விழாவில் மத்திய அமைச்சர் முன்னிலையில் மோதல். திமுக, அதிமுக, பாஜகவினர் மோதிக்கொண்டதால் பதற்றமான சூழல். திமுக எம்பி ஆங்கிலத்தில் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜகவினர் கூச்சல். எம்பி சிவா பேச்சை நிறுத்திக் கொள்ளுமாறு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் கூறியதால் பரபரப்பு. தாமிரபரணி ஆற்றிலிருந்து குளிர்பான நிறுவனங்களுக்கு உபரி நீர் மட்டுமே வழங்குவதாக மாவட்ட ஆட்சியர் அறிக்கை வெளியிட்ட மாவட்ட ஆட்சியரை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சியினர் ஆற்றில் இறங்கி மனித சங்கிலி போராட்டம். மாவட்ட ஆட்சியரை கண்டித்து வரும் 18ஆம் தேதி பெரிய அளவில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தகவல். விவசாயத்தையும் நீர்வளத்தையும் பாதுகாக்க வலியுறுத்தி சென்னையில் மாணவர்கள் நூதன போராட்டம். குளிர்பானங்களை கழிவறை தொட்டியில் கொட்டி மாணவர்கள் போராட்டம். வெளிநாட்டு குளிர்பானங்களுக்கு மாலையிட்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பிய மாணவர்கள். குளிர்பானங்களை தடை செய்தது போன்று நிறுவனங்களுக்கும் தடை விதிக்க கோரிக்கை. கோவை ஈஷா யோகா மையத்தில் உள்ள குளத்தில் மர்மமான முறையில் கல்லூரி மாணவர் மரணம். நண்பர்களுடன் கோவை ஈஷா யோகா மைய சூரியகுண்ட குளத்தில் குளிக்க சென்றபோது பரிதாபம். பிரேத பரிசோதனை முடிந்து சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்ட கல்லூரி மாணவரின் உடல். பிரேத பரிசோதனை அறிக்கையை தொடர்ந்து வழக்கு தொடர உள்ளதாக மாணவரின் பெற்றோர் கருத்து. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை, சூறைக்காற்று. அறுவடைக்கு தயாராக இருந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதம். 1 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டதால் விவசாயிகள் வேதனை. வறட்சி, சேதத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. தனிநபர் பயிர் காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்தவும் விவசாயிகள் வலியுறுத்தல். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஏரியில் சீமை கருவேல மரங்கள் அகற்றம். அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சீமை கருவேல மரங்கள் அகற்றியதற்கு கடத்தூர் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பாராட்டு. ஆறுகளில் வெளியேறிய உபரி நீரை சேமித்திருந்தால் தமிழகத்தில் நிலவும் வறட்சியை சமாளித்திருக்கலாம் என அன்புமணி ராமதாஸ் கருத்து. தமிழகத்தில் இதுவரை 300 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு அன்புமணி ராமதாஸ் வருத்தம். புதுச்சேரி நோனாங்குப்பம் படகு குழாம் பகுதியில் சீமை கருவேல மரங்கள் அகற்றி நடவடிக்கை. பொக்லைன் இயந்திரத்தை இயக்கி சீமை கருவேல மரங்களை அகற்றிய எம்எல்ஏ அனந்தராமன் நடவடிக்கை. சீமை கருவேல மரங்களை அகற்றும் நடவடிக்கையில் பொதுமக்களும் ஈடுபட எம்எல்ஏ அனந்தராமன் வலியுறுத்தல். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் மின்தடையால் 3 நோயாளிகள் உயிரிழப்பு. பணியில் இருந்த மருத்துவர், செவிலியர் உள்பட 6 பேர் பணியிடை நீக்கம். டயாலிசிஸ் சிகிச்சையின் போது உயிரிழந்தது குறித்து அரசு சார்பில் சிறப்பு விசாரணை குழு அமைப்பு. ஜிப்மர் மருத்துவமனை சிறுநீரகவியல் துறை ஸ்ரீஜத் பரமேஸ்வரன் தலைமையில் மருத்துவ குழுவினர் நேரில் விசாரணை. இன்னும் ஓரிரு நாளில் அரசிடம் விசாரணை சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல்.
திருவாரூர் அருகே மாணவிகளின் நடன நிகழ்ச்சியை செல்போனில் படம் பிடித்தவர்களுக்கு அரிவாள் வெட்டு. வேப்பந்தாங்குடி அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவின் போது தகராறு. இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 5 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. ஒருவரை கைது செய்து காவல்துறை விசாரணை. உதகை, காஷ்மீர் பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் நேருக்கு நேர் சந்தித்து கலந்துரையாடல். அகில இந்திய வானொலி சார்பில் நீலகிரி மாவட்டம் உதகையில் வசந்த விழா பெயரில் கலை நிகழ்ச்சி. பாரம்பரிய உடைகள் அணிந்தும் நடனங்கள் ஆடியும் அசத்திய பழங்குடியின மக்கள். புகாரி, லடாக், ஆரியன் உள்பட 14 விதமான நடனங்கள் ஆடி பார்வையாளர்களை அசத்திய காஷ்மீர் இன மக்கள். கும்பகோணத்தில் மாசிமக பெருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி வழிபாடு. மாசி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் மகம் நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாளில் மாசிமகமாக கொண்டாட்டம். திருவிழாவையொட்டி திருத்தேரோட்டமும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற எருது விடும் விழா. 15க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் பங்கேற்று குடும்பத்துடன் கொண்டாட்டம். 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்த விழாவில் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநில மக்களும் பங்கேற்பர். 450 கிலோமீட்டர் தொலைவு சென்று இலக்கை தாக்கி இழுக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை. ஒடிசாவில் வெற்றிகரமாக சோதனை நடத்தியதாக அதிகாரிகள் தகவல். நிலம், வான், கடல் மார்க்கமாக சென்று தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணை. 800 கிலோமீட்டர் தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை சோதனை விரைவில் நடத்த விஞ்ஞானிகள் திட்டம்.